கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நுகேகொட பிரதேசத்தில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். நுகேகொட பாகோட பகுதியில் உள்ள மக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் இதன்போது துண்டு பிரசுரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் இந்த திருடர்களை பிடித்து சிறையில் அடைக்குமாறு மக்கள் எம்மிடம் கூறுகின்றனர். அது தொடர்பாக நாம் செயற்பட்டு வருகின்றோம் என்ற பதிலை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்களை மரத்தில் கட்டி வைத்து அடிப்பது நல்லாட்சியாகாது. சட்ட ரீதியாக குற்றவாளிகள் என ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பின்னரே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊழல் புரிந்தவர்களில் இருவரையேனும் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு போலீசாராலும் நீதிமன்றத்தினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நான் எண்ணுகின்றேன். இதேவேளை மொரட்டுவையில் நேற்று இடம்பெற்ற கல்வி விருது வழங்கல் நிகழ்வொன்றிலும் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா கலந்து கொண்டார். சர்வோதய இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் கலாநிதி AT ஆரியரத்ன உள்ளிட்ட குழுவினர் பங்கு பற்றியிருந்தனர்.